பச்சை நிற மைகுண்டு எழுதி என்னுடைய கடன் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் கொஞ்சமாக வச்சு நல்லா மடித்து அந்த பெருமாள் பாதங்களை வச்சு கொடுக்க சொன்னால் ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். மகர லக்கணக்காரர்கள் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியும்னு சொல்லக்கூடியவங்க புதன்கிழமை நாட்களில் பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாற்றி எனக்கு இருக்கக்கூடிய கடன்கள் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை நிற பேப்பரில் பச்சை நிற மைகுண்டு எழுதி என்னுடைய கடன் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் கொஞ்சமாக வச்சு நல்லா மடித்து அந்த பெருமாள் பாதங்களை வச்சு கொடுக்க சொன்னால் கொடுங்க. வாய்ப்பு கிடச்சினா ஒரு சிலர் வச்சு கொடுப்பாங்க. வச்சு கொடுக்கலப்போனா நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போய்ட்டு பெருமாள்கிட்ட வச்சு அந்த கோயிலில் வச்சுட்டு, அப்பா செல்வ வளத்தை பெருக்கி என்னுடைய சிக்கல்களை சரி செஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கணும்பான்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அந்த வெந்தயத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேமிப்பீங்கள ஒரு சின்ன டப்பா வச்சுக்கோங்க. கடன் தீர்க்கிறதுக்குனே ஒரு டப்பா வச்சு அதில் முதல்ல இந்த வெந்தயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 ரூபாய் காசை அதுக்குள்ளார போட்டுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கடனுக்கான காசை மட்டும் எப்பயுமே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக கடனை சேர்த்துருவீங்க. மிக வேகமாக அந்த கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க. மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு விஷயம் இது. பெரிய சிக்கல், கடனை தீர்க்கவே முடியாது, சொத்தை விற்க வேண்டிய நிலைமையில் இருந்தவங்களை கூட இது காப்பாற்றிருக்குது. மகர லக்கணக்காரர்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை மீண்டு வெளியில் வந்துடலாம். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.